வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு நம்ம அக்ஷயா சிஸ்டருடைய பிரதருக்கு வந்து மேரேஜ். அரவிந்த் அண்ட் பூஜா இந்த கப்பலுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு எபிசோடு ஒரு நார்மலான எபிசோட். நிறைய பேருடைய ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிவின் யமுனாவை காமிச்சிருந்தாங்க. யமுனா வந்து அவங்களுடைய அந்த கேரக்டர்ல ஒரு குட்டி மாற்றம் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் கடுங்கடுன்னு எப்போ பாரு ஏதாவது ஒரு சண்டை போடுற ஒரு டோன்லயே பேசிட்டு இருப்பாங்க நிவின் கிட்ட. பட் இன்னைக்கு அவர் சாப்பிடாம வந்தாரு அப்படின்னு தெரிஞ்சுமே வந்துட்டு அழகா கோவப்படாம அவங்க போயிட்டு சாப்பிட்டாங்க. அதனாலே நிவின்க்கு வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த பேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இனிமேல் டெவலப் பண்ண போறாங்க அப்படின்றது தெரிய வந்துடுச்சு. இன்னொரு சைடு நர்மதா பாப்பா இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணுறேன். நாளைக்கு எபிசோடோட ப்ரிவியூவில் வந்து நம்மலாம் வந்து நிறைய கற்பனைகள்லாம் பண்ணிடுறோம் இல்லையா. ஸ்கூலில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம விஜய் போயிட்டு கூப்பிட்டு வருவாரோ, இல்லை அவங்களே ஆட்டோ வச்சு கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மைண்டில் ஓடி இருந்துச்சு. பட் வீட்டுக்குள்ளேயே தான் வந்து ஸ்டொமக் பெயின்னு சொல்லி அக்காவை கூப்பிட்டு போகிறாங்க. வீட்லேயே தான் இந்த விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்றதும் தெளிவாகிடுச்சு. அண்ட் இன்னொரு சைட் விஜய் போயிட்டு தாத்தா வீட்டில் அன்னைக்கு பேசிட்டு இருக்க மாதிரி தான் என் பண்ணாங்க. வெண்ணிலாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ போகும்போது அவங்க வெண்ணிலா தூங்கிட்டு இருக்காங்க. நர்ஸ் கிட்ட வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதிகமாக பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க, அவங்க அம்மா அப்பாவை பற்றிலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டாரு. ஸோ ஃபைனலி ஒரு க்யூட்டான பார்ட். அதுக்கு முன்னாடி குமரன் வந்து காஞ்சிபுரம் போயிட்டு அவங்க பொட்டிக்காக ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது பாட்டி அண்ட் சாரதாமாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நர்மதா பாப்பாவுக்கும் ஒரு அழகான பாவாடை சட்டை. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்குமே தோணுச்சு அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸோட தான் வந்து அவங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலி நம்மளுடைய அந்த ப்ரோமோ பார்ட் இன்னைக்கே வந்து ஃபுல் ப்ரோமோவுமே வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு என்னமோ இந்த மாமாக்கும் மாமிக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு காவேரி கிட்ட போட்டு வாங்கினாங்களோன்னு தோணுச்சு. பிகாஸ் இன்னைக்கு அவங்களுடைய ரியாக்ஷனு எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. அப்படி செம்மையா வந்து காவேரி விஜயோடைய அந்த பொண்டாட்டியா மாறி அந்த பொசசிவ்னஸ் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. குட்டி குட்டி ரியாக்ஷனு. அப்புறம் மாமி கிட்ட வந்து விஜய் இஸ் எ பேட் ஃபெல்லோ மாமி அப்படின்னு சொன்னது. அவரை பத்தி, அதாவது அவங்களுக்கு வந்து இந்த பொண்ணை வந்து எங்க பாத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு காவேரி மாமி கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது எப்படி ஒத்துப்பாரு, இவ்வளோ லவ்வோட இருக்காங்க. அன்னைக்கு கூட குடிச்சிட்டு சீதா ராமன் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே. ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து ரிவர்ஸ்க்கெல்லாம் ஒத்துப்பாரு, அதெல்லாம் மாட்டவே மாட்டாரு. நான் வேணும்னே விஜய் வந்ததுமே வந்து அவங்க எல்லா விஷயத்தையும் கன்வே பண்ணி விஜயுமே சூப்பரு பாத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. பட் காவேரி இப்படி போனதுமே அதெல்லாம் சும்மா ஃபன்னுக்காக தான் சொன்ன மாமா மாமி அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க ரெண்டு பேரோட ரியாக்ஷன் பார்க்கும்போது ஏற்கனவே யார் மூலமாகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதர்வைஸ் இவங்களே ரெண்டு பேரும் எப்படியாவது பேசும்போது ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அப்படி சப்போஸ் இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா உண்மையாவே விஜயும் காவேரியும் சேர்த்து வைப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நாளைக்கு எபிசோட்ல இருந்து நம்ம நர்மதா குட்டியோடைய அந்த ஃபங்க்ஷன் சீன்ஸ் இல்லை அவங்களுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்ற விஷயம் தெரிய வந்து எல்லாருக்கும் சொல்ற மாதிரி இருக்கும் போல. கண்டிப்பா நாளைக்கு காலையிலேயே ஏதாவது ஒரு ப்ரோமோ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவன் இன்னைக்கே கூட நம்ம ரெண்டாவது ப்ரோமோ மாதிரி ஏதாவது ப்ரோமோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஏற்கனவே வந்து நார்மலாக ஒரு ப்ரோமோ வரும், இன்னும் கொஞ்சம் ஹை வோல்டேஜ் ப்ரோமோ மாதிரி ஒரு ப்ரோமோஸ் எப்பவுமே வந்து வரும். அந்த மாதிரி வந்தாலும் வரலாம். அதர்வைஸ் நாளைக்கு இன்னொரு ப்ரோமோ வரலாம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.